பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 முதல் வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். இந்த முதல் 5 வசனங்களை தியானிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நம்ம உத்தம மார்க்கத்தாராக, உத்தமமான வழிகளில் நடக்கிறவங்களாக இருப்போம். அப்போது பாக்கியவான்களாக இருப்போம். பாக்கியவான்கள் என்பது தேவனுடைய மன மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும், நித்திய சமாதானம் நமக்குள்ளே இருக்கும் என்பதான வார்த்தைகள். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாக்கியம். அவருடைய சாட்சிகள் என்று சொல்லக்கூடியது டெஸ்டிமோனிஸ். காட்ஸ் டெஸ்டிமோனிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, தேவன் நல்லவர் என்பதையும் அவருடைய காரியங்கள் எல்லாமே நீதியாக இருக்குது, ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஞானத்தோடு செய்திருக்கிறார் என்று பூமியில் இருக்கிற நம்ம அவருக்கு சாட்சிகளாக இருப்பது. இப்படி சாட்சிகளாக இருப்பதற்கு வெறும் வார்த்தையினால் சொன்னால் பத்தாது, நம்ம வாழ்க்கையும் நான் கர்த்தரை விசுவசிக்கிறேன் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை குறித்த சாட்சி உள்ளவனாக இருக்கணும்னா, நான் முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறவனாக இருந்தால் தான் அது சாத்தியப்படும். அப்படிப்பட்டவர்களிடத்திலே அநியாயம் காணப்படுவதில்லை, அவர்கள் அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தால் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். இங்கே கட்டளைகளை குறித்தும் பிரமாணங்களை குறித்தும் சொல்றார். இந்த கட்டளைகள் பிரமாணங்களும் இந்த சங்கீதம் 119 அநேக முறை வருகிறது. இதில் கட்டளைகள் என்பது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு உபதேசித்து சொன்ன சகல கட்டளைகளும் ஆவன என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம குறிக்கப்படக்கூடியது தான் இந்த கட்டளைகள். இது நேரடியாக தேவன் கொடுத்த கட்டளைகள். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்குது என்று பார்க்கிறோம். அதில் தேவ அன்பும் இருக்குது, பிறர் அன்பும் இருக்குது. இவைகளை அவர் கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அது பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பிரமாணங்கள் என்று சொல்லுவது இன்னும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு கட்டளைகளுக்குள்ளும் சொல்லப்பட்ட ஆழமான நியதிகள், இவைகளை பார்ப்பது. இப்போ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் என்று கொடுக்கப்பட்டது. அதில் சடங்கு சம்பிரதாயங்கள், கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது. அது என்ன? ஓய்வு நாள் கட்டளை என்ற ஒன்றை தேவன் கொடுக்கிறாரு. அதே மாதிரி செரிமோனியல் லாஸ் நிறைய இருக்குது. தேவாலயத்துக்கு செல்லுவது, காணிக்கைகள் கொடுப்பது, இவைகள் எல்லாமே இந்த பிரமாணங்களில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். இந்த பிரமாணங்களும் கட்டளைகளும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இருக்குது. எல்லா பிரமாணங்களும் கட்டளைகளுக்கு உட்பட்டதாகவே இருக்குது என்பதை பார்க்கிறோம். அப்போ இது ரெண்டையும் சங்கீதக்காரன் சொல்கிறார் இந்த இடத்துல. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஏன்னா கட்டளைகளை தெரிந்து கொண்டு இருக்கவங்க கூட பிரமாணங்களில் மீறுதல் வர வாய்ப்பு உண்டு. ஆகையினால தான் அதை கருத்தாக கவனிக்கணும் என்று சொல்கிறார். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். இந்த பாக்கி 5 வசனங்களை பார்ப்போம். நான் உமது பிரமாணங்களிலே நடக்க எனது நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்குங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், ஆண்டவருடைய பிரமாணங்கள் ஏராளமாக இருக்குது.
இந்த பிரமாணங்களில் நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதற்கு எனக்கு பயிற்சி அவசியம். இது இந்த இடத்துல கர்த்தர் என்னிடத்துல என்ன செய்யும்படி எதிர்பார்க்கிறார், அல்லது எந்த காரியத்தை அவர் அருவருக்கிறார் என்பதை இருதயத்திலே உணர்ந்து நான் செயல்படக்கூடிய ஒரு காரியம். இதில் நான் ஸ்திரப்பட வேண்டும், எனது நடைகள் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ இது எப்போ கிடைக்கும்? தாவீது வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் வேத பிரமாணங்களை தியானிக்கிறாரு, கர்த்தருடைய கட்டளைகளில் தியானமாக இருக்கிறாரு, அதோடு கர்த்தரோடு இணைந்து நடக்கிறார். அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அவருடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமத்தில் இருந்ததுனால தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால் இந்த பிரமாணங்களை அவர் கற்றுக்கொண்டார். இந்த சரியான நியாயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும். நம்ம கூட தியானித்தோம், ஓய்வு நாள் கட்டளையை ஒரு பிரமாணம்னு ஒரு அந்த சுருளேடுகளில் வாசித்தவங்க அதை சரியாக கை கொள்ளலை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை கை கொள்ளாமல் போயிட்டாங்க. ஆனால் தாவீது அதை சரியாக கை கொண்டார். ஓய்வு நாள் அன்னைக்கு நல்லது செய்வது தான் தேவனுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓய்வு நாள் கட்டளையை கரெக்டாக நிறைவேற்றினார். அதுக்கு என்ன காரணம்? கர்த்தரோடு அவர் சஞ்சரித்ததுனால அது அவருக்கு கிடைத்தது. இப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நானும் ஒரு பைபிளில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பிளைண்டாக அதை பார்க்காம அதை குறித்து தேவனிடத்திலே ஆலோசனை பெறுவது. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வேதத்தில் இப்படி இருக்குது, ஆனால் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் வருது, இதை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் ஆலோசனையை பெற்று நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அவரிடத்துல கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பிரமாணங்களில் நடக்கும்படி நமது நடை ஸ்திரப்படுகிறது. இதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி நடக்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறாரு. உங்கள் பிரமாணங்களை கை கொள்ளுவேன், என்னை கைவிட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்போது ஆண்டவருடைய பிரமாணங்களில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நாள் முழுவதும் தனது பலனை தரக்கூடிய செழிப்பான மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ என்ன, இந்த வேத வசனத்தில் நம்ம இரவும் பகலும் தியானமாக இராவிட்டால் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் நம்முடைய வழிகளை நம்மளால் சுத்தம் பண்ண முடியுது. ஏன்னா பாருங்கள், இந்த மெய் வழிகள் என்பது வேதத்திலேருந்து வரக்கூடியதாக இருக்குது. அந்த துர் ஆலோசனைகள் நம்ம உள்ளே இருக்கிற இருதயத்திலேருந்து வர்றதா இருக்குது. இந்த துர் ஆலோசனைகள் நம்மளை அடிக்கடி நம்மை பாழ்படுத்தி விடுகிறது. கொஞ்ச நேரம் நம்ம வேதத்தில் தியானமாக இருந்துட்டு கொஞ்சம் பைபிளை மூடி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் யோசித்தோம்னா நம்ம பாடியிலேருந்து ஏதாவது ஒரு தாட்ஸ், நம்ம ஹார்ட்டிலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா, உலகத்தில் நடந்த ஒரு விஷயம், அதை குறித்து இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, நான் அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணேன், அதுக்கு நான் இப்படி சொல்லியிருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு தாட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வருது பாருங்கள், இருதயத்துலேருந்து. அது பார்த்திங்கன்னா பிரமாணத்தை மீறுதலாகவே தான் வருது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது மெய் வழிகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்குறார். இந்த நேரத்தில் இதுதான் செய்யணும், எந்த நேரத்தில் இதை யோசிப்பது சரியல்ல என்று கற்றுக் கொடுக்கிறார். 10ஆம் வசனம், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்று சொல்றார். சரி, 11 தியானிப்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதக்காரன் எதில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாராம்? அவருடைய வாக்கின், கர்த்தருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை விவரித்து சொல்லும் பொழுதும், அவருடைய கட்டளைகளை தியானித்து அவரது வழிகளில் நடக்கும் பொழுதும் அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புது. அப்போது ஒரு பக்கம் புரிந்து கொள்ளுகிறாரு, வேதத்தில் தியானமாக இருக்கிறாரு, அவருடைய கட்டளைகளை புரிந்து கொள்ளுகிறாரு, தேவனிடத்தில் அதை கேட்டு அறிந்து வாழ்க்கையில் கை கொள்கிறாரு, அதோடு அதை குறித்து பேசுகிறார்.
அவருடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்களை குறித்து மற்றவர்களுக்கு விவரித்து சொல்கிறாரு, சாட்சி கொடுக்குறாரு. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறாரு. அவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் வைத்து வைக்கிறாரு. அப்போது நம்ம தியானிக்க வேத வசனங்கள் பார்த்திங்கன்னா இருதயத்தில் பதிந்து விடுகிறது. டக்குன்னு நம்ம சில சமயத்தில் ஞாபகப்படுத்தி ட்ரை பண்ணும்போது வர்றதில்ல. ஆனால் அசை போடுவது போல், இப்போ நம்ம வேதத்தை ஒரு மணி நேரம் தியானித்தோம் அப்படின்னா, ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறோம், வேறு எங்கேயாவது நடந்து போகும்போது மனதில் அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அந்த வசனங்கள் அப்படியே நினைவுக்கு வருகிறது. இப்படித்தான் நம்ம அதை எடுத்து நினைப்பூட்டி நமக்கு நாமே அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து வைக்கும்போது அந்த வார்த்தைகள் பலன் தருது. விதைக்கிறவன் உவமையில் ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைக்கப்படுகிற விதை 30, 60, 100 மடங்கா பலன் தருது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக அதை கேட்டு இருதயத்தில் பத்திரப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை பார்க்கிறோம். அது நம்ம ஜெபிக்கும் போதும் வரும். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது அவ்வளவு மேலான ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வெறும் வார்த்தைகளில் கூட ஜெபிக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தருடைய வசனங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த ப்ராமிசஸை நம்ம கிளைம் பண்ணுறோம். நம்ம ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. அதே மாதிரி அந்த வார்த்தைகளுடைய உறுதியை சொல்லி ஒருத்தர் இடத்துல நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது அவரது சித்தத்தின்படி நம்ம ஜெபிப்போம். அப்போ அதை பெற்றுக்கொள்ளுவோம். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் அதில் இருக்குது. சரி, அடுத்து 17ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உம்முடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க அதில் அநேக அதிசயங்கள் இருப்பதை பார்க்க முடியுது. உதாரணமாக, இப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்க்குறோம். அங்கே வாழ்க்கையிலிருந்து அநேக படிப்பினைகளை கற்றுக் கொடுக்குறார். ராஜாக்கள், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், அப்புறம் இஸ்ரவேல் மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் நடப்பித்த ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்து ஆழமான கருத்துகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசனத்தில். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் டைரக்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்கள், அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற புதிய ஏற்பாட்டு வசனங்கள் நம்ம கையில் இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்காது. வேதத்தை முழுவதும் நம்ம அறிவதற்கு முன்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேதத்தை நம்ம ஆழமாக தியானிக்கும் பொழுது அதிசயமாக இந்த வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று இசைந்து இருப்பதை பார்க்க முடியும். இதற்காகத்தான் தேவன் இப்படி சொன்னாரா, இதனால தான் இந்த மாதிரி ஒரு காரியம் நடைபெற்றதா என்று பழையதையும் புதியதையும் எடுத்து நம்ம ஒன்றாக இணைத்து ஒரு அர்த்தம் கொள்ள முடியும். இந்த மாதிரி இருக்கிற அதிசயங்களை தான் தாவீது கேட்குறாரு. இந்த அதிசயங்களை காணும்படி எனது கண்களை திறந்தருளும் என்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? நான் பூமியில் பரதேசியாக இருக்கிறேன், உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேங்கிறார். பூமியில் பரதேசின்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் வானங்களில் இருக்கிறார். இப்போது நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். இப்போ இந்த பூமியில் நம்ம வாழுகிற பொழுது நம்ம சரீரமாகிய மட்பாண்டம், இதன் மூலமாக இங்கே we have a tabernacle in the earth. ஆனால் நமக்கு உள்ளாக தேவனுடைய அந்த ஆவியை அவர் வைத்திருக்கிறாரு. அது தேவனுக்குரியது. அப்போது ஆத்துமாவில், நம்முடைய ஆவியில் நம்ம கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பூமியிலே நம்ம பரதேசிகளாக இருக்கிறோம். இது எதை காண்பிக்குது? இது என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் இல்லை. நான் இப்போ டெம்ப்ரரியாக இருக்கக்கூடிய ஒரு இடமா தவிர இது என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அப்போது பரலோகத்துக்கு அடுத்த எண்ணங்களில் என்னுடைய சிந்தைகளும் நினைவுகளும் இருக்கணுமே தவிர பூமிக்கு அடுத்த நிலையிலேயே நான் போய்விடக்கூடாது. இதை தாவீது நன்றாக அறிந்து வைத்திருக்கிறாரு. அடுத்தது, அதனால் என்ன செய்யுங்க ஆண்டவரே, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். ஏன்னா இங்கே இருக்கும்போதும்
கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொண்டு நடந்தால் இந்த பூமியிலே நான் என்ன செய்ய முடியும்? நிலை பெற்று இருக்க முடியும். இந்த சென்ஸ், நான் செய்யக்கூடிய காரியங்கள் ஸ்திரப்படும், செம்மையான விஷயங்களை நான் செய்ய முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்புகளுக்கு நான் உட்படும்படியான காரியங்கள் நடந்துவிடும். அப்போது சத்துரு நம்மை வழிவிலக செய்வது எதற்காக? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும்படி. அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நம்ம மேலே உட்படும்படியாகத்தான் அவன் அதை செய்கிறான். ஆனால் அதுதான் சொல்கிறாரு, உங்களுடைய கற்பனைகளை எனக்கு கற்றுக் கொடுங்க, உங்களுடைய பிரமாணங்களை நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், இதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டு நடக்கும்போது என் வழிகள் ஸ்திரப்படும், நான் என்னை காத்து கொள்ள முடியும். 20ஆம் வசனம், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இப்போ இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக இந்த கருத்தை சொல்கிறார். என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம், நம்ம we have a soul that belongs to God. நம்ம தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது தான் ஜீவாத்மாவாக மாறணும். இப்போ நம்ம மட்பாண்டமாகிய சரீரத்துக்குள்ள நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதான் சொல்கிறார், அப்படி இருக்குது, ஆனால் உங்கள் வசனம் என்னை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே என்று சொல்கிறார். அப்போது நான் மாம்சத்தின்படி நடக்கிறவனாக இருந்தால், என்னுடைய சரீரத்தின் விருப்பத்தின்படி இச்சைக்கேற்றபடி வாழுகிறவனாக இருந்தால் நான் உயிரோடு மரித்தவனாகத்தான் இருப்பேன். ஆனால் உங்கள் வசனம் எனக்குள்ளே வரும் பொழுது நான் உயிர் பெறுகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஆவியில் நம்முடைய இந்த கேட்கிற வசனமானது தேவனோடு நம்மை இணைத்து நம்மை ஜீவன் உள்ளவர்களாக, அவரது வழிகளில் நடக்கிறவர்களாக மாற்றுகிறது. அப்பொழுது நம்ம உயிரடைகிறோம். சொல்கிறாரு, மற்றவங்க என்னை பற்றி பேசிக்கிறாங்க, பிரபுக்கள் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நிந்தையும் அவமானமும் வருது. பட் அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலைப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை. ஏன்னா அவருடைய கர்த்தருடைய சாட்சிகளில் நடக்கும்போதும் அவருடைய பிரமாணங்களில் தியானமாக இருக்கும்போதும் என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களும் விரோதிகளும் எனக்கு எதிராக என்ன செய்தாலும் அதை பற்றி நான் கலங்க வேண்டியதில்லை, கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்வார் என்று. 26ஆம் வசனம், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இந்த இடத்துல இந்த 26ஆம் வசனத்தை மட்டும் தனியாக கவனிக்கணும். பாருங்க, அவர் போட்டிருக்கிறாரு, என்னுடைய வழிகளை நான் விவரித்து காட்டினேன். ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்க, நான் செய்ய போகிற காரியங்களை செஞ்ச பிறகு இல்லை, செய்யறதுக்கு முன்னாடியே. செஞ்ச பிறகும் நம்ம ஆண்டவரிடத்துல நான் செய்த காரியத்தை குறித்து ஆலோசனை பெற முடியும். ஆனால் அதை காட்டிலும் செய்வதற்கு முன்பாகவே தேவனிடத்துல நான் செய்ய போகிற காரியம் இவைகளாக இருக்குது ஆண்டவரே, இவைகளில் நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்களா? இது செய்வது உங்களுக்கு விருப்பமா? நாள்தோறும் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல விவரித்து சொல்ல முடியும் என்பதை இங்கே பார்க்கிறோம். சொல்றாரு, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கப்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். முதல்ல நான் அறிகிற பொழுது கற்பனைகளை நான் அறிந்து கற்றுக்கொண்டு நடக்க தொடங்கும் பொழுது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக நான் பார்த்து செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்னுடைய இருதயம் ஸ்திரப்படுகிற பொழுது, இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவது. அது என்னென்னா, உள்ளான மனுஷனில் நம்ம நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறுவது, ஜெபிப்பது, அவருடைய சித்தத்தை செய்வது, இதெல்லாம் செய்ய நம்ம இருதயம் கர்த்தருடைய இருதயமாக மாறும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? விசாலத்தில் ஓடுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன உண்டாயிருது? செய்யக்கூடிய எண்ணங்களோ பேச்சுகளோ எதுவோ கரெக்டாக ஆண்டோடைய சித்தத்துக்கு உட்பட்டு அலைன் ஆயிடுது. அப்படி அலைன் ஆகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆண்டோடைய சித்தத்துக்கு உட்பட்டு அழகாக செய்து கொண்டே போவோம். அதுதான் சொல்கிறார், விசாலத்தில் ஓடுவேங்கிறார். அந்த அளவுக்கு he was able to walk.
அப்போது அந்த மெய்வழிகளை கற்றுக்கொண்டு நடப்பதற்கு நம்ம நாள்தோறும் இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். ஸ்டான்லியுடைய ஒரு பிரசங்கத்தில் நான் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை இங்கிலீஷில் பேசியிருப்பார். நான் வேணால் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதில் சொல்லியிருந்தார், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? எத்தனை பேருக்கு விருப்பம்ன்ட்டு கேட்டார். கேட்டுட்டு சொல்கிறாரு, அப்படி நீங்கள் விருப்பப்படுறதா இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விடவும் அதிகமாக உங்களோட பேச அவர் விருப்பமாக இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் உங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அவருடைய சத்தம் இன்னும் கேட்க ஆரம்பிக்கல என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயிற்சியை அவர் சொல்லி கொடுத்தார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காரியம், நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு தொழில் தொடங்க போகிறேன், ஒரு இடத்துக்கு போக போகிறேன், இதை குறித்து ஆலோசனை கேட்கறது நல்லது. ஆனால் இந்த பெரிய ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னஞ்சிறிய காரியம், நான் வீட்டை விட்டு வாசலில் சும்மா நடந்து போக போகிறேன், இன்றைக்கி அன்றாடமாக செய்ய வேண்டிய ஒரு சமையலை செய்ய போகிறேன், எதுவாக இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னாரு. அப்படி ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசி பழகுங்க. அப்போது அவருடைய சத்தம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பெரிய காரியங்களை கேட்கும்போது நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளுவீங்கன்னு. இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவும் பாதித்தது. அதை நான் உண்மை என்றும் கண்டேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ காட் இஸ் ஸோ கிரேட் அண்ட் ஹீ இஸ் ஸோ ஆசம் அண்ட் பவர்ஃபுல், பட் ஹீ இஸ் ஈவன் கேரிங் ஃபார் த லிட்டில் டீட்டெயில்ஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள்லையும் கர்த்தர் அக்கறை உண்டவராகவும் விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார். செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள், நீங்கள் நம்முடைய சுற்ற உறவினர்கள், நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய ஒவ்வொன்று காரியத்திலையும் கூட ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பது அவருக்கு விருப்பமாக இருக்குது. அவர் கேட்க ரெடியாக இருக்கார். நம்ம தான் சொல்கிறதும் இல்லை, அதை விசுவசிக்கிறதும் இல்லை. ஆனால் நம்ம ஒவ்வொன்றையும் அவரிடத்துல பேசி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, இமிடியேட்டாக நமக்கு எஸ் ஆர் நோ டைப்பில் அவர்கிட்ட ஆன்சர் நம்ம பெற முடியும். இந்த காரியத்துக்கு அவர் எஸ் சொல்கிறாரு, இந்த காரியத்துக்கு நோ சொல்கிறார். இப்படியே நம்ம பயிற்றுவிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய காரியத்தில் கேட்கும்போது நம்மளால் ஆலோசனையை சரியாக பெற முடியும் என்பது தான். அதான் சொல்கிறார், விசாலத்தில் ஓடுறதுங்கிறது அதுதான். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற நல்ல வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். இப்போது நம்ம ஆண்டவருடைய பாதையிலேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற சில விஷயங்களை காண்பிக்கிறார். ஒன்று பொருளாசை, ரெண்டாவது மாயை. பொருளாசைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது பண ஆசையோ மற்ற ஒரு பொருளாக ஏதாவது ஒரு பொசஷன், அதை குறித்து ஃபிசிக்கலாக வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இச்சிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது பொருளாசை செயலில் சேர்ந்து விடுகிறது. மாயையை பாராதபடி என்று சொல்லி பார்க்கும்போது வேனிட்டிஸ் என்று சொல்லக்கூடியதா, நம்ம there are so many things that are of vanity. அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, அது பூமிக்கு அடுத்த காரியமாக இருக்கும். அதுவும் கூட என்ன செய்து விடுகிறது, என் பார்வையை அது என்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அதை நோக்கியே போவதாக இருந்தால் என்னால் கர்த்தருடைய வசனத்தில் தியானிக்க முடியாது, வேதத்தில் தியானமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லாத்தையும் என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க என்று சொல்கிறாரு. அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறாரு. நான் அஞ்சுகிற நிந்தையை என்னிடத்திலிருந்து விலக்கியறலும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள், இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்றார். ஆமென்.